சட்டை. என்ன சட்டை இது? ஒரு கணக்குக்கு கூட உன்னோட சீமானோட கட்சி வந்து ஒரு கணக்குக்கு கூட இந்த லிஸ்ட்லயே இல்ல. தெரியுதா? புதுசா ஆரம்பிச்சு, புதுசா இப்ப அவர் ஆட்சிக்கு வர ஒரு கட்சி லிஸ்ட்ல இருந்து காணாம போணுச்சுன்னா, ஏதோ சொல்லலாம். சரி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் ஆதரிக்கலன்னு ஏதோ சொல்லலாம். சரியா? ஆனா, நீங்க ஒரு ஒரு 16, 17 வருஷம் இருக்குமா கட்சி ஆரம்பிச்சு? இத்தன வருஷமா வந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி இந்த லிஸ்ட்லயே இல்லாம, அ போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இன்னும் அடிமட்டத்துக்கு நீங்க லிஸ்ட்லயே இல்லாம காணாம போறீங்கன்னா, மக்கள் உங்கள அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்க சுய ரூபம் என்னான்னு. தெரியுதா? நான் இப்பவும் சொல்றேன் சரியா? இந்த சீமானுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடம்போது நான் நெறைய போட்டுட்டேன் சரியா? நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது சரி வேண்டாம். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கட்சிய நம்ம அடிச்சாலும் எதுவும் சொல்லலாம். மக்களும் அடிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்கள அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க 0ல இருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு ஏன் தெரியுமா அடுத்தடுத்து நான் வீடியோ போட எனக்கு கோவம் வந்துகிட்டே இருக்குது. நீ தளபதி விஜய் அண்ணா பத்தி பேசம்போது ரொம்ப ஓவரா பேசுற. உன் வார்த்தை அறவே சரியில்ல. நீ பேச பேச அடுத்த வீடியோ போட்டு உன்ன இந்த மாரி தான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு போலவே இருக்கு எனக்கு. நீ இதுக்கு பதில் சொல்லு சாட்ட. எப்படி நீங்க லிஸ்ட்ல காணாம போனீங்கன்னு நீ அடுத்த வீடியோ போடும்போது நீ அதில சொல்லி ஆகணும். இல்லன்னா மக்களே நீங்க எல்லாரும் போய் சாட்டையோட கமெண்ட் பாக்ஸ்ல இல்ல சீமான் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கேளுங்க. நீங்க ஏன் லிஸ்ட்லயே காணாம போனீங்கன்னு எல்லாரும் போய் கேளுங்களேன் ப்ளீஸ். சரியா? இந்த வீடியோ சாட்டை சீமான் அவர்கள் கண்ணு பட வரை ஷேர் பண்ணுவோம். இல்லன்னா கமெண்ட்ல வந்து எல்லாரும் வந்து டேக் பண்ணுங்க. சீமானுக்கும், சாட்டைக்கும் எல்லாரும் வந்து டேக் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? பார்க்கட்டும்.